எலுமிச்சங்கனியை காலால மிதிக்கலாமா? எலுமிச்சங்கனி சக்தி கனி, தெய்வ கனி, உயிரை காக்கிற கனி, சைவ கனி. அப்போ மனுஷனுக்கு ரொம்ப உறுதுணையாக நிற்கிற, மனுஷனுக்கும் தெய்வங்களுக்கும் உறுதுணையாக நிற்கிற இயற்கை தந்த கனி. அதனால தான் தெய்வ கனின்னு சொல்கிறோம். அந்த தெய்வ கனியை நாம் மனுஷன், சாதாரண மனுஷன் காலில் மிதிக்கலாமா? எப்போ மிதிக்கலாம், எப்போ மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை. எதுக்கு மிதிக்கலாம், எதுக்கு மிதிக்கக்கூடாது, அப்படி மிதிச்சா என்ன ஆகும், யார் மிதிக்கணும், யார் மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு, சாமியாடி வரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. எலுமிச்சங்கனி அப்படின்னா நமக்கு நாம முதலுதவி செய்கிற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற, நம்ம வீட்டில் இருக்கிற கனி தான் தெய்வ கனி, எலுமிச்சங்கனி. கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளையும், நம்மை தேடி வரும் ஒரு சில தீய வினைகளையும், அதிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிற மருத்துவ கனி தான் எலுமிச்சங்கனி. அந்த எலுமிச்சங்கனி காவுக்கும் பயன்படும், பசிக்கும் தெய்வத்துக்கு பயன்படும், 8 திசைகளை கட்டி அணைக்க, 8 திசைகளை பாதுகாக்க அந்த எலுமிச்சங்கனி பயன்படும். சரிங்க. எலுமிச்சங்கனியை காலால் எப்போ மிதிக்கணும், எதுக்கு மிதிக்கணும்? சாமி கனிங்க, தெய்வ கனிங்க எலுமிச்சங்கனி. அந்த தெய்வ கனியை தெய்வத்துக்கு வச்சு படைக்கிறோம், தெய்வத்துக்கு அதில் எலுமிச்சை மாலை சாத்துறோம், அந்த எலுமிச்சையில் நாம் விளக்கு போடுறோம். அப்படி காலில் மிதிக்கிறதே தவறு தானேங்க அப்படின்னு ஒரு சில பெருமக்களுக்கு கருத்து இருக்கும். உண்மைதான், யாரும் மறுக்கலை. சரி, அந்த தெய்வ கனி இப்போ என் சாமி எப்படி சொல்றது அப்படின்னா, என்னுடைய தெய்வம் என்னைய காக்க எனக்கு கொடுக்கிற ஒரு சில சக்திகரமான விஷயங்கள் தான் இது போன்ற தெய்வ கனிகள். எலுமிச்சங்கனியா அல்லது பூசணியா? சரிங்க. அப்படி இருக்கிற எலுமிச்சங்கனியை முதல்ல யாரு மிதிக்க கூடாது, காலால யாரு மிதிக்க கூடாது? குழந்தைகள் மிதிக்க கூடாது. உடல் நலம் சரியில்லாம இருக்கிற, உடல் நல குறைபாடு இருக்கிறவங்க காலால மிதிக்க கூடாது. கர்ப்பிணி பெண்கள் காலால மிதிக்கக்கூடாது. அசுத்தமான காலகட்டங்களில் அதை காலால் மிதிக்கக்கூடாது, அதை தொடக்கூடாது. சரி, வேற இது இல்லாமல் வேற யார் மிதிக்கக்கூடாது? சரிங்க, காலில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறவங்க மிதிக்கக்கூடாது. சரி, இதெல்லாம் தெரியும். சரி, யார் மிதிக்கலாம்? அந்த எலுமிச்சங்கனியை யார் மிதிக்கலாம்? முதல்ல எதுக்கு மிதிக்கணும்? எலுமிச்சங்கனியை எதுக்குங்க நாம் மிதிக்கணும் அப்படின்னா, எலுமிச்சங்கனி அப்படி என்ன அப்படின்னா, அதனுடைய சக்தி என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சில சக்திகள், அறியும் சக்திகள், உணரும் சக்திகள், அதை இழுக்கும் சக்திகள் என பல சக்திகள் அந்த எலுமிச்சங்கனியான தெய்வகனியில் அடங்கும். அப்ப ஒரு எல்லையில் ஒரு எலுமிச்சங்கனி இருக்கு அப்படின்னா, அந்த எலுமிச்சங்கனி என்ன அப்படின்னா, கெட்டதை அனுமதிக்காது, கெட்டதை உள்ள அனுமதிக்காது. அந்த எலுமிச்சங்கனி என்ன பண்ணும் அப்படின்னா, கெட்டது எங்க இருக்கு அப்படிங்கிறத அது அடையாளம் கண்டுக்கிறான். அந்த எலுமிச்சங்கனிக்கு தெரியும். அந்த எலுமிச்சங்கனி என்ன பண்ணும், உடல்ல அது தாக்கிருச்சு, ஒரு கெட்ட விஷயங்களோ, தீய விஷயங்களோ, தீய வினைகளோ உடல்ல தாக்கிருச்சு அப்படின்னா, அந்த கெட்ட விஷயங்களை, தீய வினைகளை உடல்ல இருந்து வெளியேற்றி, வெளியே இழுத்து எரிகிற சக்தி அந்த எலுமிச்சங்கனிக்கு இருக்கும். அப்ப எப்ப மிதிக்கணும், எதுக்கு மிதிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு சாமியாடியா இருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரு சில ஆகச்சிறந்த மருந்துகள் என் வீட்டில் இருக்கிற விபூதி. அதே சமயம் நான் வீட்டில் நான் வச்சு சாமியை நினச்சி நான் வணங்கி வர்ற இது போன்ற எலுமிச்சங்கனி. இது இல்லாமல் பத்தி, சூடம், சந்தனம், இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது. இப்போ இதில் நம்ம 3 விஷயம் இருக்குது, 4-5 விஷயம் இருக்குது. இந்த விஷயம் வரும்போது எலுமிச்சங்கனின்னு சொல்லும்போது, எலுமிச்சங்கனி மட்டும் இது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கறதுல இது மட்டும் அல்ல. தேங்காய் இருக்குது, சூடை இருக்குது பாருங்க, அந்த சூடை இருக்குது, திஷ்டி பூசணி இருக்கு, மிளகாய் வத்தல் உப்பு இருக்கு, வெள்ளை கடுகு இருக்கு, பார்த்தீங்களா, வெள்ளை கடுகு இருக்கு, எள்ளு இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை பாதுகாக்க நம்ம சாமி இயற்கை மூலமாக நமக்கு கொடுத்த பொருட்கள் தான் இத்தனை. இன்னைக்கு இந்த பதிவில் நாம பேசுறது எலுமிச்சங்கனியை நாம ஏன் மிதிக்கணும், எதுக்கு மிதிக்கணும் அப்படின்னா, என்னை சுத்தி, என்னை சாடி, எனக்குள் இருக்கும் தீயவைகளை அகற்றி வெளியே இழுத்தெறிகிற சக்தி அந்த எலுமிச்சங்கனினால இருக்கிறதுனால, என் வீட்டில், என் எல்லையில், என்னுடைய ஆலயத்தில், என்னுடைய உடல்ல, நான் இருக்கிற தொழில் செய்கிற இடத்துல, எனக்கு எங்கெல்லாம் பெருக்கு வருமானம் கிடைக்குதோ அந்த இடங்கள்ல நான் என்ன பண்ணுவேன்,
இதை நான் சுத்தும் போது அந்த இடத்துல இருக்கிற பார்வ திஷ்டி, அந்த உடல்ல இருக்கிற நோய், அந்த இடத்தை சாடி நிற்கிற தீய வினைகள், அந்த இடத்துல இருக்கிற அசுத்தமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் உள்ள இழுத்து வச்சுக்கிறோம். அப்ப நம்ம சுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தெய்வத்தை நினைச்சு, பரிபூரணமா தெய்வத்தை நினைச்சு, அந்த தெய்வத்தை வணங்கி நாம அதை சுத்தும் போது நமக்குள்ள ஒரு கணம் அந்த தெய்வம் அந்த எலுமிச்சங்கனியில நின்று எல்லாத்தையும் சுத்தம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும். உடல்ல இருக்கிற பிணிகளை, எதிர்மறை சக்திகளை இழுத்து வச்சுக்கிறோம். அப்ப சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் வெளியே இழுத்து வச்சு அதை நாம மிதிக்கும் போது வீட்டை விட்டு வெளியேறுவது மட்டுமல்லாமல் அந்த சக்தி அங்கே அழிக்கப்படுகிறது, அந்த சக்தி அங்கே வெளியேற்றப்படுகிறது. அந்த எலுமிச்சங்கனிய நாம எடுத்து திஷ்டியா 3 சுத்து, வலப்பக்கம் இடப்பக்கம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இருப்பிடமாக இருந்தாலும், ஆலயமாக இருந்தாலும், தெய்வத்தை சுமந்து ஆடி வர்ற சாமியாடிகளாக இருந்தாலும், அதை நாம சுத்தும் போது அதை எடுத்து, அது கெட்டவைகளை எடுத்து, கெட்டவைகளைத்தான் எடுக்கும், அதை எடுத்து என்ன பண்ணும்? வெளியே இழுத்து எரிஞ்சிடும். மிதிக்கும் போது இந்த இயற்கையோட காத்தோடு காத்தாக, மண்ணோடு மண்ணாக அது கரைந்து போகும். வேற எங்கேயும் அது போய் தாக்காது, சேராது. சரிங்க, இதுதான் நாம சுத்தி எலுமிச்சங்களை மிதிக்கிறோம். சரிங்க, நான் எலுமிச்சங்களை நான் மிதிக்கிறேன், என்ன ஆகும்? ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு. ஒரு பெரிய ஒரு சாமியாடி, அந்த சாமியாடிக்கு நிறைய ஒரு சில வினைகள், அந்த சாமியாடிக்கு நிறைய ஒரு சில பிரச்சனைகள். அந்த சாமியாடியை பார்க்க இன்னொரு சாமியாடி போறாரு. போன உடனே, ஏப்பா என்னப்பா நீ இருக்கிற இடத்துல உன்னைய சுற்றி உனக்குள்ள இத்தனை இருக்குடா, இதை சரி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? ஒரு மூணு எலுமிச்சங்கனி எடுக்கிறார். எலுமிச்சங்கனி எடுத்து சுற்றும் போது அவரால் சுத்த முடியல. சாமி அவர் மேலே ஊக்கமாக நிற்குது. அவர் இன்னொரு சாமியாடியை சுத்த முடியலை. அந்த எலுமிச்சங்கனியே அந்த இடத்துல 3 கையை 3 பழத்தை பிடிச்சி அந்த சாமியாடியை அந்த அளவு ஒரு சில வினைகள் அவரை சாடி நிற்கிது. அவரை சாக்கணும், அவரை முட்டைக்கணும், அவருடைய தெய்வத்தை மறிக்கணும், அவருக்கு நிறைய தொந்தரவுகளையும் இடையூறுகளையும் சாடி நின்று ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த சாமியாடியால் அந்த பழத்தை அவர் வலப்பக்கம் இடப்பக்கம் 3 சுத்த முடியும். சுத்த முடியணும்னு என்ன பண்றாரு? ஒரு ஓங்கி பல்ல கடிச்சு அவர் மேல வர்ற சாமியை ஊக்கத்தோட நினைச்சவன அந்த சாமி மலவோல இறங்குது. இறங்கின உடனே ரொம்ப இழுக்க முடியாம ஒரு விஷயத்தை இழுப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி அவர் அந்த 3 பழத்தை அப்படியே இழுக்க முடியாம அந்த 3 தடவை அப்படி சுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தி வெளியே அவர் போய் காலால மிதிக்கிறாரு. காலால மிதிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு 2-3 நாட்கள் அந்த சாமியாடிக்கு உடல்ல அந்த அந்த எப்படி சொல்றது அப்படின்னா, பெரிய வேலை செஞ்சா நம்ம உடம்பு வலி எப்படி இருக்கு, அது மாதிரி உடம்பு வலி அவர் உடல்ல இருக்கு. அப்ப எந்த அளவு கெட்டது, எந்த அளவு தீய சக்தியை வெளியே இழுத்து எரிஞ்சா அதை சரி செய்த வாகனத்துக்கு இது போன்ற அந்த உடல் வலியை கொடுக்கும். அப்போ அதோட வலிமையை நீங்க புரிஞ்சுக்கிறணும். தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளையும் சரி, தெய்வங்களையும் சரி, வீட்டில் இருக்கிற இறை சக்திகளையும் சரி, எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஆகச்சிறந்த கனி தாங்க தெய்வகனி, எலுமிச்சங்கனி. சரிங்க, அந்த எலுமிச்சங்கனிய நான் இருக்கேன் அப்படின்னா நான் காலில் மிதிக்கலாமா? சரிங்க, நான் மிதிக்கலாமா? நான் சுத்துறேன், நான் மிதிக்கலாமா? மிதிக்கலாம், தப்பு இல்லை. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, எந்த முகமோ அந்த முகம் தெய்வமா பார்த்தா அது தெய்வமா காட்சி கொடுக்கும். அதே அந்த தெய்வமா அதை நாம பார்க்கும்போது தன்னை அதனுடைய முகமாக அதனுடைய உருவமாக மாற்றி இருக்கிற பிரச்சனைகளை தனக்குள் எடுத்து தன்னையே அழித்து கொள்ளும் மாபெரும் வல்லமை கொண்ட சக்தி தான் அந்த எலுமிச்சங்கனி. அப்ப அந்த எலுமிச்சங்கனி எடுத்து நான் காலில் மிதிக்கலாமா அப்படின்னா, எனக்கு உடல் பழு இருக்கணும், என் சாமியோட பரிபூரண அருளாசி எனக்கு இருக்கணும், அந்த தெய்வத்தை நான் வலிமையானவனா இருக்கணும், எதுக்கு அச்சப்படாதவனா இருக்கக்கூடாது, தெய்வத்தை ஊக்கமா நினைக்கிறவனா நான் இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக தாராளமா மிதிக்கலாம். மிதிச்ச உடனே கை கால அலும்பி முகம் கழுவி தலையில தண்ணீர் தொளிச்சு தான் உள்ள வரணும். அப்படி செய்யாம இருந்தோம் அப்படின்னா ஒரு சில உடல் ஒரு சில உபாதைகளை, ஒரு சில வலிகளை, சின்ன சின்ன வலிகளை ஏற்படுத்தும். சரிங்க, நான் அப்படி நான் இல்லைங்க, நான் மிதிச்சே ஆகணும், ஆனால் என்னால் மிதிக்க முடியல, எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு உடம்பு பிரச்சனை இருக்குது, என் மேலே சாமி வரல, நான் சாதாரண மனுஷன், ஆனால் நீங்கள் சொன்ன பிரச்சனைகள்லாம் நான் இருக்கிற இடத்துல என் மேலே சுற்றி இருக்குங்க, நான் எப்படிங்க அதை சரி பண்ணணும் அப்படின்னா, அதே எலுமிச்சங்கனியை சுற்றி நாம் காலில் மிதிக்காமல் கையில் அதை அமுக்காமல் அதை வச்சு ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து நாம் அதை உடைச்சு அந்த இதை நாம் வெளியேற்றி விடலாம்.
அப்ப பெரியோர்கள், சிறுவர்கள் இது போன்று பாதிக்கப்பட்ட பெருமக்கள் காலால மிதிக்காம, கையால மிதிக்காம, ஒரு கல் எடுத்து அதை அடிச்சு, உடைச்சு, கை கால் மூஞ்சிய கழுவி, தலையில தண்ணிய தெளிச்சு மூஞ்சிய கழுவி தான் நம்ம உள்ள வரணும். அவர்கள் இதை செய்யலாம். அப்ப இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஒரு பெரிய ஆலயம். அந்த ஆலயத்துல நிறைய இடஒரு நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. தவறான விஷயங்கள் நடக்குது. தெய்வத்துக்கு ஆகல, எல்லைக்கு ஆகல. அப்ப அங்க ஒரு சாமியாடி போறாரு. எல்லை ஆலயத்தை சுத்தம் பண்றாரு. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு தெரியுது, ஏதோ ஒண்ணு சரியில்லாம சாடி நிக்குதுடா. இத தெரியணும் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் மேல வர்ற சாமிய வச்சு நல்லா ஆலயத்தை சுத்தி சாமி ஊக்கமா மலை போல மேல நின்னு அதை எடுத்துட்டு போய் முச்சந்திக்கு போயிட்டாரு. முச்சந்திக்கு போய் 3 வளத்த அடிச்சு உடைச்சு மிதிச்சு விட்டு வந்ததுக்கப்புறம் அவர் உடல் வலி அவருக்கு 3 நாள் வலி. எந்த அளவு அந்த எலுமிச்சங்கனி அந்த சக்திகளை உள்வாங்கி இருந்தா அந்த அவருக்கு அதனுடைய சின்ன ஒரு சாரல் அந்த அந்த வலியானது இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு யாகம் வளர்க்குறாங்க, ஒரு திருஷ்டி பூசணியை வச்சு யாகம் வளர்க்குறாங்க. ஐயர் முடிச்சதுக்கப்புறம் சரிங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்கள் எல்லையில் இருக்க பிரச்சனைகள்லாம் சரியாகும், நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த திருஷ்டி பூசணியை எடுத்து நீங்கள் உடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த எல்லையில் பல வருஷமாக பல 100 பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த யாகத்தாலையும் அந்த மக்கள் சேர்ந்த ஒற்றுமையாலும் அவர்கள் கடைபிடித்த அந்த விரதத்தால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அந்த உள்ள இருக்கிற திருஷ்டி பூசணி என்ன ஆகுது அப்படின்னா, இருக்கிற எல்லா எதிர்மறை சக்திகள், எல்லா தீய வினைகள், எல்லா திட்டு மரப்பாடு எல்லாத்தையும் அந்த திருஷ்டி பூசணி உள்ள வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கு. கடைசியா போய் உடைக்க போகும்போது ஒருத்தர் போய் அந்த திருஷ்டி பூசணியை தூக்குறாரு, தூக்க முடியல. வைக்கும்போது அதனுடைய எடை குறைவாக இருக்கு, அதை தூக்கும் போது அது எடை அதிகமாக இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு கோவிலை, ஆலயத்தையும், மக்களை எல்லாத்தையும் சுத்தி வெளியே போய் உள்ள தூக்க மாட்டாப்புல தூக்கி ஒரு தடவைக்கு 3 தடவை போட்டு அடிச்சு உடைச்சு செதற விட்டுறாரு. 3 நாளைக்கு அவருக்கு அந்த உடல் வலி இருந்துச்சு. அப்ப எந்த அளவு உண்மையான சக்தி அந்த எலுமிச்சங்கனிகளையும் அந்த இது போன்ற தெய்வ கனிகளையும் தெய்வ பொருட்கள்லையும் பேசினா நம்மை எப்படியெல்லாம் நம்ம சாமி பாதுகாக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப எலுமிச்சங்கனியை காலால மிதிக்கலாம், தாராளமா மிதிக்கலாம். சாமியாடியாக இருக்கணும், தெய்வத்தின் அருளாசி பெற்றவர்களாக இருக்கணும், மன வலிமை பெற்றவர்களாக இருக்கணும், உடல் வலிமை பெற்றவர்களாக இருக்கணும். அப்படி இல்லையா ஒன்னும் கவலைப்பட வேணாம். நல்லா ஒரு சின்ன கல் எடுத்து அடிச்சு உடைச்சு கையால் கொஞ்சம் கழுவிட்டு உள்ளவாங்க. இல்லையா நாளை அறுத்து நல்லா அதுல சூடத்தை வச்சு சுருத்தி 4 திசையிலையும் பிச்சு எரிஞ்சு விடுங்க, போதுமானது. அதுலயே அது சரியாயிடும். அப்ப இன்னைக்கு இந்த பதிவுல நான் எலுமிச்சங்கையை ஏன் காலால மிதிக்கலாமா அப்படின்னா, இது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சது, ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும் அப்படிங்கிறத அறிவம் நண்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.